ஹலோ ட்ரூ டாக்ஸ் வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாம் ஒரு முக்கியமான படத்தை பற்றி பேசலாம். அது என்ன படம் அப்படின்னு சொன்னால் சிக்மா. தமிழ் சினிமாவில் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு படம் சிக்மா தான். இது ஒரு சாதாரண படம் அல்ல. நம்முடைய தமிழக முதலமைச்சர் மற்றும் முன்னணி நடிகருமான விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கும் ஃபர்ஸ்ட் திரைப்படம் இது. இந்த படம் ஜூலை 31, 2026 ஹோல் வேர்ல்டுலேயுமே ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுது, ஜேசன் சஞ்சய் யார், சிக்மானா என்ன, இந்த படம் வெற்றி பெறுமா, இந்த டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஜேசன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பல ஸ்டார் கிட்ஸ் சினிமாவுக்கு வந்தால் முதல்ல எப்படி வருவாங்க, ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் வருவாங்க. ஆனால் ஜேசன் சஞ்சய் வேறு பாதையை தான் அவர் தேர்வு செய்திருக்கிறாரு. அவர் நடிகராக கிடையாது, இயக்குனராக தான் தன் பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறாரு. இதுதான் பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏன்னா டைரக்டராக வெற்றி பெறுவது மிகவுமே கஷ்டம். டைரக்டரின் திறமை அந்த படத்தில் ஃபுல்லாக காமிக்கணும். அப்போ தான் அந்த படம் வெற்றி பெறும். இது ஜேசன் சஞ்சய் பற்றி. இப்போ சிக்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது படக்குழு அதிகபூர்வமாக விளக்கம் இன்னும் கொடுக்கல. ஆனால் சிக்மா கிரேக்க எழுத்துக்களில் ஒன்று. கணிதத்தில் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோட்டல் அப்படின்வாங்க, கூட்டுத்தொகை, மொத்தம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சமூக ஊடகங்களில் சிக்மா ஒரு தனித்துவமாக செயல்படும், மற்றவர்களின் பின்தொடராமல் தன் பாதையை செல்லும் ஒருவரை தான் குறிக்கும் அப்படின்னு பேசப்படுகிறது. அதனால தான் இந்த தலைப்பை ஒரு ரகசிய மிஷனை குறிக்கிறதா, அல்லது ஒரு ஹீஸ்ட் ஆப்ரேஷனை பற்றி குறிக்குதா, அல்லது கதையின் முக்கியமான குறியீடா என்பது தற்போது ரசிகர்களிடையே உள்ள ஒரு விவாதமாக உள்ளது. சரி, இப்போது இந்த படத்தினுடைய நடிகர்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறவர் சந்தீப் கிஷான். இவர் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. பிளாக் பஸ்டர் வெற்றியை இன்னும் அவர் எதிர்பார்த்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு சிக்மா என்ற படம் மிகவுமே முக்கியமாக கருதப்படுது. ஹீரோயின் அப்படின்னா அவருங்க ஃபரியா அப்துல்லா நடித்துள்ளார். மேலும் படத்தில் ராஜசுந்தரம், சம்பத் ராஜ், ஷிவ் பண்டிட், ஷீலா ராஜ்குமார் இந்த மாதிரி முக்கிய கதாபாத்திரங்களில் அவங்க நடித்திருக்காங்க. அதனால தான் அது ஒரு பெரிய என்செம்பிள் கேஸ்ட் கொண்ட படமாக உருவாகியுள்ளது. கதையை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் அதிகமாக வெளியாகவில்லை. ஆனால் வெளியாகியுள்ள தகவலின் அடிப்படையில் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஹீஸ்ட் அட்வென்ச்சர், ட்ரெஷர் அண்ட் ஸ்டோரி, காமெடி எலிமெண்ட்ஸ் கொண்ட ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இதை கூறப்படுகிறது. அதாவது ஆக்ஷன், மிஸ்ட்ரி, அட்வென்ச்சர், சஸ்பென்ஸ் ஆகியவை கலந்த ஒரு படமாக இருக்கலாம். இந்த படத்தின் மற்றொரு பெரிய பலம் அது டெக்னிக்கல் டீம் தான். இசையமைப்பாளர் தமன். மாஸ் பீஜியம் கொடுப்பதில் தமன் மிகவுமே பிரபலமானவர். இதனால் இசை மீது ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. இந்த படத்தை தயாரிப்பது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். பெரிய பட்ஜெட் படங்களை தயாரிக்கும் நிறுவனங்களில் லைக்கா முக்கியமான ஒன்று. அதனால் சிக்மா ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் பார்க்கப்படுது. ஆனால் தற்போது அனைவரும் பேசும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜேசன் சஞ்சய் மீது இருக்கும் அழுத்தம். ஏன்னா இவர் ஒரு சாதாரண டைரக்டர் அல்ல, ஒரு விஜயின் மகன். அதனால் ரசிகர்கள் இதை ஒரு சாதாரண டெபியூட் ஃபில்மாக பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு சீனையுமே ஆய்வு செய்வாங்க, ஒவ்வொரு முடிவுமே விமர்சிக்கப்படும், ஒவ்வொரு வெற்றியும் தோல்வியும் பேசப்படும். சிலர் என்ன சொல்வாங்க, ஸ்டார் கிட்ஸ்னால் ஈஸியாக வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. சரி, வாய்ப்பு கிடைக்கலாம், ஆனால் வெற்றி யார் தீர்மானிப்பாங்க? ரசிகர்கள் தான் தீர்மானிப்பாங்க. உண்மையில் இதுதான் சினிமாவினுடைய நியதி. ஒரு படம் வெற்றி பெறுவது பெயரால் கிடையாது, கண்டென்ட்டால் தான். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பலர் தற்போது ஜேசன் சஞ்சயை அடுத்த தலைமுறை இயக்குனருடன் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் தனக்கென ஒரு பாணியை உருவாக்குவாரா, அல்லது கமர்ஷியல் மாஸ் டைரக்டராக உருவெடுப்பாரா என்பது தான் தற்போது ரசிகர்களினுடைய எதிர்பார்ப்பு. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி, சிக்மா வெற்றி பெறுமா? அதற்கு பதில் யார்கிட்டையுமே கிடையாது. படத்தினுடைய ட்ரெய்லர், சாங், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஆனால் இறுதியான முடிவு ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா சிக்மா ஒரு சாதாரண திரைப்படம் கிடையாது. இது ஜேசன் சஞ்சய் இயக்குனர் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு படம்.
காசு பெரியது, ப்ரொடக்ஷன் பெரியது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசு, அதே நேரத்தில் ப்ரெஷருமே பெருசு. இப்போது ரசிகர்கள் காத்திருப்பது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ஜேசன் சஞ்சய் வெறும் விஜயின் மகனா அல்லது தமிழ் சினிமாவுக்கு புதிய வெற்றிகரமான டைரக்டரா? அதற்கான பதில் ஜூலை 31 அன்னைக்கு தான் தெரியும். உங்களோட கருத்து என்ன? சிக்மா ஹிட் ஆகுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.